நீங்கள் பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்ன செய்யணும்னா உள்ள வியாதி இருக்கணும் சுகப்படுத்தும், வியாதி வரவனை சுகப்படுத்தும், களைப்பா வரவனே அப்படி இதாயிடலாம். இல்லையா ஒரு ஃபாதர் பாட்டை போட்டு விடுங்க, இல்லை வீட்டில் ஒரு வசனத்தை என்ன செய்யுங்க, நீங்களாக உட்காந்து பதிவு செஞ்சு அதை என்ன செய்யுங்க, கேசட்டில் போட்டு விடுங்க. அந்த காலத்தில் நான் என்ன செய்வேன்னா கர்த்தரை பேசின வசனத்தை ஃபுல்லாக அந்த ப்ளே அண்ட் ரெக்கார்டு ரெண்டையும் அமுக்கி ஃபுல்லாக பேசுவேன். 1993 சொல்கிறேன் நான். இப்போ ஒரு கேசட் ஃபுல்லாக நானே எனக்கு சொன்ன தீர்க்கதரிசி வசனங்களை பேசி திரும்ப அப்படியே போட்டு விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அது எனக்கு மட்டும் தேவன் பேசினது என் காதில் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். என் அன்புக்குரியவர்கள், உங்கள் சூழ்நிலையை மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறது. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், என் கையில் ஒன்றும் கிடையாது, என் கையில் ஒன்றும் கிடையாது, தேவன் தான். ஆமென். என்ன சொல்லுறேன்னா அது 15 நாள் நாங்கள் ஊராக போய் வேட்டையாடி வெள்ளம் பண்ணல, உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது பளிச்சுன்னு ஒரே லைட்டு ஃபியூ மினிட்ஸில் முடிஞ்சிடும். இங்கே மட்டும் உலகத்திலே அப்படி தான் நடக்குது. அது மாதிரி அந்த ஓவர் நைட்டு தாங்க மேட்ரு. இதே தான் ஃபினான்ஷியல்லையும் சொல்கிறேன், இதே தான் பிஸ்னஸில் சொல்கிறேன், இதே தான் எல்லாம். ஒரே நாள் நைட்லானா யோசேப்பு தூக்குனாரு போங்க. ஆமாம், யோசேப்பு தூங்கிட்டு இருந்தானா, பார்வோன் முழிச்சுக்கிட்டு இருந்தான். பார்வோன் தூக்கத்தை எழுப்பி விட்டார். யோசேப்பு உறங்கி கொண்டிருந்த போது, ஜெபித்து கொண்டிருந்த போது அல்ல, யோசேப்பு உறங்கி கொண்டிருந்த போது தேவன் அவனுக்காய் வேலை செய்தார். எந்த சாமியை பற்றி பேசிக்கிட்டு இருக்க நீ? என்கிட்ட எந்த சாமியை பேசிக்கிட்டு இருக்கிற? அவிசுவாசத்தின் மொத்த உருவமாக உட்காந்துக்கிட்டு பைபிள் எதுக்கு நீ பைபிளை வாசிக்கிற, ஜெபம் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணுறது, எல்லா அட்டூழியங்களும் பண்ணுறது. நான் சொல்கிறேன், உலகத்திலே எல்லா பாவத்தோட மோசமான பாவம் தெரியுமா? அவிசுவாசம். நீங்கள் அவிசுவாசமாக இருப்பீர்கள் என்றால் இந்த உலகத்தின் எந்த பாவியோட மோசமானவர்கள். ஆகவே நீங்கள் அமைதியாக இருங்கள், தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமென். ஓய்வு நாள் வேலை செய்வதை பெருமை என்று பழைய ஏற்பாடே சொல்லுது. ரெஸ்ட்ல இருக்கும்போது வேலை செஞ்சால் பெருமை. அது அதனால நம்ம அவசரப்பட்டு ஏதாவது ஒன்று செஞ்சு இடக்கு முடக்கா பண்ணி எதையாச்சும் ஒன்று நம்ம வருத்தப்படுற மாதிரி ஒரு வேலைகளை செஞ்சிடறோம். அதான் ஹேகின் சொல்லுவார், வாக் வித் காட். ஆவியானவரோட நட, முன்னாடியும் போகாத பின்னாடியும் போகாத. அவர் கால் எடுத்து வச்சா நீ வை, மேகம் நகலும் போது நகலு, மேகம் நகலாம உட்காந்தா உட்காரு. 10 நாள் நகலன்னா 10 நாள் உட்காரு, 5 நாள் நகலன்னா 5 நாள் உட்காரு. மேகத்துக்கு முன்னாடியும் போகாத, கர்த்தருக்கு பின்னாடியும் போகாத, கூடவே நட அப்படின்னு முடிச்சிடுறாரு ஹேகின். முடிச்சுட்டு அடுத்த பேராகிராஃப் எழுதுறாரு, ஒருவேளை நீ கூட நடக்கா மிஸ் பண்ணிட்டினா பிந்தியாச்சும் போடா, உனக்கு முன்னாடி கர்த்தர் இருப்பாரு, அப்படியே போயிடலாம். தயவு செய்து முன்னாடி போயிடாதா, உனக்கு முன்னாடி யாருமே இருக்க மாட்டான் என்றாரு. பிந்தி போறீங்களா, பிந்தி போனாலும் பிரச்சனை இல்லை, தேவன் உங்க கூட இருப்பாரு, உங்க லைஃப் சக்சஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அவசரப்பட்டு முந்திராதீங்க, முந்திராதீங்க. நான் பிந்தினேன்றக்காண்டி ஒரு நாள் வருத்தப்பட்டது இல்லை. நான் பிந்தினாலும் வெவ்வேறமா நல்லா தான் பிளஸ் பண்ணினார் தேவன் என்ன. ஆமா, முந்தி போய் எதுக்கு நான் முட்டிட்டு நிற்கணும்? ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஆகவே அன்புக்குரியவர்களே, பி ரிலாக்ஸ்டாக இருங்க, இருங்க இருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட ஆசீர்வாதத்தில் குறையாது. ஆமென் ஆமென். ஆகவே என்ன சொல்ல வரேன் என்றால், ஒரு விஷயம் கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்குது புதிய ஏற்பாட்டில்னா, எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் அவிசுவாசப்பட்டால், பயந்தவனை பார்த்து கூட ஒரு அவ்வளோ பெரிய அளவில் கோவப்பட்டதில்லை. பயம் வேறு, அவிசுவாசம் வேறு சார். அது நீங்கள் புரிஞ்சுக்கணும், நல்லா கன்சோல் பண்ணுறாரு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வேற ஒரு ஸ்டைலில் பேசினாலும் அது மறுபடியும் விசுவாசத்தை தூண்டக்கூடியதாக தான் நான் பேசியிருக்கிறேன். இந்த தண்ணிக்குள்ளே விழுந்தவனை நீங்கள் காப்பாற்ற போகும்போது, நீச்சல் தெரிஞ்சவன் அவனை காப்பாற்றும் போது, இந்த நீச்சல் தெரியாதவன் இருக்கான்ல, அவன் என்ன செய்வாங்க, சொல்லி இவனை பிடிச்சி என்ன செஞ்சிருவான், இழுத்துருவான். இப்போ இவனை காப்பாற்றணும் என்ன செய்யணும் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? முடியை பிடிச்சி இழுக்கும் போது இவன் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, இவன் பேசாமல் இருக்கணும், அப்போதான் ஜல்லின்னு இழுத்துட்டு போவான். இவன் இந்த ஆன்றது அன்னைக்கு நீச்சலை கற்றுக்கலாம்ல, ஆன்ற நீச்சலும் தெரியல, ஆன் கத்த தெரியும், நீச்சலும் தெரியல. ஒன்று நம்ம கையில் கோடிக்கணக்கில் இருக்கணும். இப்போ என்ன ஒன்று, நீச்சல் தெரிஞ்சால் கொஞ்சம் ஆன்லாம், நீச்சல் தெரியாது, நீ கையை இழுத்து இழுக்கிறவனை உள்ள இழுத்துக்கிட்டு இருக்கிற. ஏசுனார் தூக்கி உள்ளவனா அவரை பிடிச்சி உள்ள இழுக்கிறாய் சார். அப்போ வெளியில் வரணும், நீச்சல் தெரியாமல் தான் விழுந்துட்டீங்க, பரவாயில்ல, வெளியே வரணும்னு என்ன செய்யணும்? அமைதியாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். இந்த உலகத்திலே சிறந்தது அமைதியாக இருப்பது.
அதை விட சிறந்தது எதுவுமே கிடையாது. நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆமென், 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 ஆமென். அன்னெசரி விஷயங்கள் தேவையில்லை. இந்த இந்தியாவின் தலை சிறந்த தீர்க்கதரிசியை பற்றி அவரோட பர்சனலாக பழகின ஒரு ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அவங்க வந்து நிறைய இடங்களில் வந்து ஒரு ப்ரேயருக்குன்னு சில விஷயங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் கீழே ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்கிறாங்க. அந்த காம்ப்ளெக்ஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட புத்தக நிலையத்தை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த பெரிய தீர்க்கதரிசியை போய் பார்க்குறாங்க. பார்த்து அவர் பையன் தான் இதெல்லாம் பண்ணுறாரு. அப்போ போய் பார்த்து, ஐயா வந்து உங்கள் காம்ப்ளெக்ஸில் நாங்கள் என்ன செய்கிறோம், நம்ம கடையை திறக்கிறோம் அப்படின்னொன்னே, எங்கள் காம்ப்ளெக்ஸு அப்படின்னு இருக்காரு. ஐயா உங்கள் கோபுரத்துக்கு கீழே தான் ஏன் இருக்கிறாங்க. ஓ சாரி. அப்போ அவர் சொல்கிறாரு, அவர் பில்டிங் கீழே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கதே அவருக்கு, அதனால தான் உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தார். நீ அங்கனக்குள்ளே உட்காந்து சுண்ணாம்பையும் செங்கலையும் சரியா கலவையை போடுறியா அப்படின்னா உன் கலவை இங்கே என்ன இருக்கும். இன்னைக்கு பவர்ஃபுல்லாக குறையிறது காரணமே அன்னெசரி இன்ஃபர்மேஷன் உள்ள வாங்குறது. தன்னை நம்புகிறவனை விட இந்த உலகத்தில் நான் சொல்லவா, இன்னைக்கு நான் எடுத்து வந்த வசனம் என்னன்னா, நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும். அதாவது ப்ரேயர் பண்ணும்போது, நான் இதுக்கே வந்துடுறேன், நான் அந்த இன்னொரு விஷயத்துக்கு நான் போக முடியாது நினைக்கிறேன். அதாவது ஜெபம் பண்ணும்போது உங்கள் ப்ரேயர் எப்போ பவர்ஃபுல்லாக மாறுதுன்னா, முதலாவது தேவனிடத்தில் சேருகிறவன், எல்லாம் சொல்லுங்க, சேருகிறவன் அவர் உண்டென்றும். நல்லா தெரிஞ்சுக்க, ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது சாமி அங்க உட்கார்ந்துருக்காரா, சாமி அங்க உட்கார்ந்துருக்காரு, சாமி அங்க உட்கார்ந்துருக்கிறாரு. இப்ப அதான் கர்த்தர் சொன்னாரு, நான் இருக்கிறேன்னு நம்பாம 1000 தோத்திர பலி சொல்றான்ல, தோத்திரமே சுனாதா பாட்டு பாடி எல்லாம் பண்றான். ஆனா நான் இருக்கிறேன்னே அவன் என்ன செய்யல, நம்பல. அவனை விட நான் இருக்கிறேன் நம்பி என்ன திட்டுறான் பாரு, நீ எல்லாம் மனுஷனாயா, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய மாட்டேன் நீ அப்படின்னு பேசுறான்ல, இவனுக்கு நடக்கும்டான்னாரு என்கிட்ட. நம்புறீங்களோ நம்பலையோ, இவனுக்கு நடக்கும்னாரு. அவன் பாட்டு பாடுறான், ஆனா நான் இருக்கிறேன்னு நம்பாம பாடிட்டு இருக்கான். இவன் திட்டினா கூட நான் உட்கார்ந்துருக்கேன் நினைச்சு திட்டிக்கிட்டு இருக்கான்டா. இருக்கிறார் நம்பிக்கை இல்லாம பாட்டு பாடுறவனோட துதிக்கிறவனோட, இருக்கிறார் நம்பி இருக்கிறார் நம்பாம பாட்டு பாடுறவனோட, இருக்கிறார் நம்பி திட்டுறவனை ரசிக்கிறார் அவரு. பரவாயில்லடா, கண்ணுக்கு தெரியாதான் உட்கார்ந்துருக்க, கண்டுபிடிச்சியடா நீ, தட்டுங்க சார் கை. சமீபத்தில் நான் ஒரு விஷயத்தை ஜெபிச்சுக்கு போய் காலை எழுந்து, என்ன ஆண்டா நீங்களாம், இது அப்போ நடந்த விஷயம் இது. நான் தைரியமாக பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் லைஃப்பில் ஒன்றும் மூவ் பண்ணாமல் இப்படி பண்ணிட்டு இருந்தேன், என்ன அர்த்தம். நான் அவரை பிடிச்சி, உங்கள் பார்ட்னர் ஒன்று இருக்குது, தயவுசெய்து நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருங்க, இதை பார்த்தா நாங்களே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, நீங்கள் தாங்க இந்த விசுவாசத்தை தூக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறேன். நான் சீரியஸாக பேசி சிரிச்சுட்டே இருக்கேன். என்னன்னா பரவாயில்லடா, நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறத எப்படி புரிஞ்சு நீ ஒரு தேவ மனுஷன் நான் இருக்கிறேன்னு விசுவாசத்தை பேசிக்கிட்டு இருக்கல, அப்போதான் இந்த ரெவலேஷனே சொல்கிறார். என்னன்னா அப்படியே முகம் மலர்ந்து உம்மை துதிக்கிறோம் அப்படிலாம் ஓன்னு அழுதுட்டு போகும்போது பார்ப்போம் அப்படின்றான்ல, இவன் நடக்காது. ஏதாச்சும் பண்ணி விடுங்க, எவ்வளோ நாளுங்க போராடிக்கிட்டே இருக்குது, முடிச்சுடும்டா போடா, முடிச்சுடுவா சார். தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்று. ஃபர்ஸ்ட் ஜெபத்துக்கு வரும்போது ஒரு முடிவு எடுத்துக்க, இப்ப அவர் இருக்கிறாரா இல்லையா, என்னால் நம்ப முடியல, போய் போரை பத்தி தூங்கிடுறா. அவர் இருக்கிறார் என்று நம்புவதுதான் ஜெபத்தின் முதல் படியே. தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும், தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஃபெய்த்னு வந்த உடனே விசுவாசவர்கள் பட்டியலில் முதல் ஆளு ஆபேல் காணிக்கை பற்றி. ஆனால் விசுவாசத்தில் தொடங்கும் போது பிரேயரை தான் தொடங்குறார். அவர் அங்கே இருக்கிறார் என்று நம்ப வேண்டும். இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், மனிதன் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று லட்சக்கணக்கான பிரசங்கங்கள் கிறிஸ்தவ உலகத்தில் பிரசங்கிக்கப்பட்டதுதான் அவர்கள் செய்த முதல் தவறு. கிறிஸ்தவ பிரசங்கிகள் செய்த முதல் தவறு, லட்சக்கணக்கான பிரசங்கங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தது. அதனால தான் ஜெபிக்கிறப்பெல்லாம் இவன் தேவன் என்ன செய்யறாருன்னே பார்க்காம நம்ம எப்படி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம ரத்தத்துல கழுவப்பட்டோமா, நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டோமா, நம்ம இது பண்ணோமா, இதுக்கே வணங்கி போய் முடிஞ்சு போச்சு. ஆனா லட்சக்கணக்கான பிரசங்கங்கள்
ஜெபத்திலே நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தது முதல் தவறு. ஆனால் என்ன சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும்? நீ ஜெபிக்கும் போது தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார், உன் வார்த்தையை எப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, உன் வார்த்தைக்கு எப்படி ரியாக்ட் பண்றாரு, உன்னுடைய கண்ணீர் எப்படி கவனிக்கிறாரு, நீ பேசும்போது அதுக்கு இமிடியேட்டா எப்படி பதில் சொல்றாரு, நீ போகும்போது உன்னை எப்படி ஆசீர்வதிச்சு அனுப்புறாரு. இதை பேசியிருக்கணும்டா, இதை பேசியிருக்கணும்டா. அப்ப 2 நிமிஷம் ஜெபிச்சாலும் அவனுக்கு மனசு எப்படி இருந்திருக்கு தெரியுமா? எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, நம்ம பேச ஆரம்பிக்கிறப்ப அவர் கேட்டுறாராம், 2 நிமிஷம் ஜெபிச்சு திருப்தியா போவான் சார், கர்த்தர் எனக்கு பதில் தருவாராம், அவனுக்கு அற்புதம் நடந்திருந்திருக்கும். ஒருத்தனை ஜெபிக்க விடாம பண்றதுக்கு என்னவெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் ஜெபம்ன்ற தலைப்பிலே பேசி அவனை ஜெபிக்க விடாம பண்ணிட்டேன். ஆனா நானு அல்லது என்னை போன்றவர்கள் ஒருத்தனை ஜெபிக்க வைக்கிறதுக்கு என்னவெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் ஜெபம் தேவையில்லைன்னு சொல்லியே ஜெபிக்க வச்சோம் நாங்க. என்ன பிரசங்கம் பண்றது முக்கியம் இல்ல சாரே, நீ பிரசங்கம் பண்ண பிறகு அவன் லைஃப்ல என்ன ரியாக்ஷன் தான் முக்கியம் சாரே. ஆமா, பயத்தை பத்தி பேசி பேசி நீ பயமுறுத்தின, ஆனா பயந்தாலும் பரவாயில்லடான்னு சொல்லி அவனை நான் தைரியப்படுத்தினேன். The reaction is must. ஆகவே அன்புக்குரியவர்களே, தேவனிடத்தில் சேர்கிறவர்கள் நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு யோசிக்க கூடாது. தேவன் என்ன செய்றாரு, எப்ப எனக்குள்ள இந்த லைட் வந்துச்சோ, ஆமா இந்த லைட் வந்த உடனே டெய்லி மிரக்கிள் தான், கையை தட்டுங்க, டெய்லி மிரக்கிள் தான் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப எனக்கு ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன், இவ்வளவு நாள் நான் எப்படி ஜெபிக்கிறேன், நான் எப்படி ஜெபிப்பேன் அப்படிலாம் இல்லை, அவர் எப்படி இருக்காரு, நான் ஜெபிக்கும் போது அவர் எப்படி ரியாக்ட் பண்றாரு. இப்போ நல்லா பாருங்க, நீங்கள் விடாமல் கேட்க வேண்டும். அப்படி ஏதோ ஒன்று சொல்லி கொடுக்குறாங்க சார், ஒன்று இவன் என்ன சொல்கிறான், ஆசீர்வதிங்க 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 ஆசீர்வதிங்க. இது கிரைண்டர் தான் போட்டு விட்டாங்க, போய் பார்த்தா கிரைண்டர் சுவிட்சை பார்த்து ஆஃப் பண்ணி தான் இருக்கான, சவுண்டு கர 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 ஆசீர்வதிங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ தேவன் என்ன செய்கிறாரு, தேவன் யார் முன்னாடி உட்காந்துருக்கிறாரு, அவர் என்ன சொல்கிற, காதை உண்டாக்கி கேளாது இருப்பேனோ அப்படின்னு உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட ஆசீர்வதிங்க ஆசீர் 2வது சொன்னோன்னு சொல்லி போதும்பா சொல்லிட்டீல எனக்கு கேட்குது. இப்போ தேவன் எப்படி ரியாக்ட் பண்ணான்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா யூஸ்லெஸ் வேர்டு வாயிலிருந்து வராது. உங்கள் ஜெபத்தில் எந்த அளவு யூஸ்லெஸ் வேர்டை நீங்கள் பயன்படுத்துறீங்களோ அந்த அளவு முன்னாடி அவர் இருக்கிறத மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். கையை தட்டுங்க. ஆமென். இப்போ ஜெபங்கள் ஏன் வந்து இது என்கிட்டையும் தப்பு இருக்குது, நாளைக்கு ஏன் ஜெபத்தில் இதை கண்டுபிடிக்காதீங்க. ஜெபத்தில் என்ன, ஆண்டவரே வந்து ஜனங்களை ஆசீர்வதியும், இவர்கள் வாழ்க்கையில் தேவையானது கொடுத்துடலும் ஆண்டவரே. இப்போ வந்து ஒரு எதுக்கு ஜெபிக்க சொல்கிறோம், இப்போ வந்து அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிச்சு ஜோம் பண்ணுங்க சார். ஆண்டவரே நீ இந்த கொடுத்த கரங்களை ஆசீர்வதித்தரலும், சமைத்த கரங்களை ஆசீர்வதித்தரலும், நீ சாப்பிட்ற எங்களுக்கு பலன் தரும், அப்போ தண்ணீரை ஆசீர்வதித்தரும், வியாதி எங்களை விட்டு விலக்கும், இயேசு நாமத்தில் ஆமென். இதான மேட்ரு, ரைட். ஆனால் எப்படி ஜெபிக்கிறோம் பொதுவாக, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த சமைத்த கரங்களுக்கு நன்றி ஆண்டவரே, அவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என்னென்ன மறந்து போச்சு உனக்கு, இந்த மறந்து போன கேப் எல்லாம் பேட்ச் பண்ணுறான். எதை வச்சு பேட்ச் பண்ணுறான், சோத்திர சோத்திரம். ஏன்னா அப்போ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான், நான் அமைதியாட்டா சுற்றி இருக்கிற பார்ப்பான்ல, ஜெபம் பண்ணும்போது இவன்லாம் உன்னை பார்க்குறான்னு நினச்சிக்கிட்டு இருக்க பார்த்தியா, அதனால தாண்டா உன் ஜெபம் கேட்க மாட்டேன்ட்டு. ஜெபம் பண்ணும்போது அவர் என்ன பார்த்துக்கிட்டு இருக்காரு நினச்சின்னா, இந்த ஜெபத்துக்கு கடையில் கேப்பாக இருந்தால் இருந்துட்டு போகுது. ஆண்டவரே அந்த கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க, அப்புறம் அந்த இது அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிங்கப்பா, எங்களுக்கு நல்ல பலத்தை தாங்க. எலியா கருத்தா ஜெபிச்சானா, எலியா சிறுத்தா ஜெபிச்சாலும் கருத்தா ஜெபிச்சான். இவன் வந்து பெருசா ஜெபம். அதான் ஏசுனார் முதல் ஜெபத்தை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது பெரிய ஜெபத்துக்கு தான் எதிராக பேசினார். ஒத்துக்கிறீங்களா? பெரிய ஜெபத்துக்கு எதிராக பேசினார். ஏசு பிரசங்கத்தை தொடங்கும் போதே ஜெப வீராங்கனைகள் அவன் அம்பிட்டு பேர் கொஞ்சம் அப்படியே ஜெபத்தை நிப்பாட்டி பார்த்தேன், யார் இவர், அநேகர் வார்த்தைகளை அளம்ப பண்ணுகிறார்கள், டெக்கரேட்டிவ் வேர்ட்ஸ். இடையில வந்து இது ஸ்தோத்திரம் சொல்லலாம், உன்னைக்கே உணர்ந்து சொல்லலாம் சார், 2 வரிக்கு இடையில உணர்ந்து சொல்லுங்க சொல்லலாம் சார். ஆனால் நான் வந்து உணர்ந்தெல்லாம் சொல்லலை, பேட்சிங் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா மக்கள் எனக்கு ஜெபிக்க தெரியலன்னு சொல்லிடக்கூடாது. அதனால் நான் வந்து ஸோ பீப்புள் they start concentrating or started concentrating on prayer, not on the answers or the answering God. ஜெபத்து மேலே தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டானே ஒழிய பதில் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணலை சார்.
ஏன் ஜெபங்கள்லாம் வந்து பவர்லெஸ் ஆயிடுச்சுன்னா, பதிலுக்கு தானே ஜெபம். பதிலவே யோசிக்கல, இவன் ஜெபத்தை யோசிக்கிறான். இன்னைக்கு ஜெபம் நல்லா இருந்துச்சுன்றான். ஜெபம் எப்படிடா நல்லா இருக்கும்? பதில் தள்ளுற நல்லா, பதில் தானே சார் நல்லா இருக்கும். அப்ப இவன் போகும்போது ஜெபத்திலே திருப்தி அடைஞ்சிட்டான். கார்ல் மார்க்ஸ் சொன்ன மாதிரி வந்து மதம் ஒரு போதை. பரவாயில்ல, ஜெபம் நல்லா இருக்கட்டும், ஆனாலும் உன் மனது பதில் வேண்டும் என்பதில் நீ மிகுந்த கவனமுடையவனாக இருக்க வேண்டும். தேவன் எப்படி பதில் தருகிறார்? தேவனிடத்தில் சேர்கிறவன் அங்கே கர்த்தர் இருக்கிறார் என்பது மட்டும் நான் என் மனசுல இருக்கணும். நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும். ஆமென். ஊக்கமான வேண்டுதல்னா என்ன சார் சொல்லுங்க? சத்தமா பண்றது, அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனா முந்தின வசனம் சொல்லி எலியா கருத்தாய் ஜெபித்தான் இருக்கு. அடுத்த வசனம் ஊக்கமாய் ஜெபிக்கன்னு இருக்கு. அப்ப ஊக்கமா ஜெபிக்கிறேன்னா என்ன? எனக்கு தெரிஞ்சு கருத்தா ஜெபிக்கிறது. கருத்தா அதாவது மீனிங்ஃபுல்லா ஜெபிக்கிறது. மனசை கான்சன்ட்ரேட் பண்ணி மீனிங்ஃபுல்லா ஒரு வரி சொல்லி பதில் வாங்கினவன் எனக்கு தெரியும் சார். புறஜாதிகள் இருக்காங்க சார். என்ற முஸ்லீம் சொல்லியிருக்காரு, ஒன்று கண்டுபிடிச்சேன் ஜஸ்டினே, மனசுல ஆழத்துல இருந்து ஒரு வரி சொல்லி கடவுள்கிட்ட ஜெபிச்சால் பதில் வந்துருந்தார். அது ஃபேக்ட் சார், அது ட்ரூத். ட்ரூத். இந்த சின்ன பிள்ளை அலப்புன மாதிரி அலப்புறதுலாம் வந்து அது செகண்ட் கேடர் ப்ரேயர் தான். தேவன் பதில் தர மாட்டார்னு எந்த ஜெபத்துக்கும் பதில் தர மாட்டேன் சொல்லவே மாட்டேன், சொல்லவே மாட்டேன். நான் கடவுளை நெருங்க அறிஞ்சுக்கிட்டது ஒன்றே ஒன்று தான். எவ்வளோ பெரிய முட்டாப்பேட்டை கூட டீல் பண்ணிடுறாரு, அது எனக்கு தெரியுது. நான் மதிக்கட்டவனாக இருந்தால் கூட என் ஸ்டாண்டர்டுக்கு இறங்கி அவர் பேசிடுறாரு. அதனால் இது வேஸ்ட்டு, இந்த பிரசங்கம் வேஸ்ட்டோ, இந்த ஜெபம் வேஸ்ட்டோ, இந்த இது வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. எது டேஸ்ட்டுன்னு பேசலாம், ஆனால் இது வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. அப்போ ஏன்னா வந்து தேவன் வந்து எந்த ஸ்டாண்டர்டுக்கு இறங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறார். அதனால் வந்து நான் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், உன் ஜெபம் எப்படி இருக்குன்றது தேவையில்லை சார். நான் இன்னைக்கு சொல்கிறேன் சார், உன் ஜெபம் எப்படி வேணாலும் இருக்கட்டும். உன் ஜெபம் எப்படி இருந்தாலும் அந்த ஜெபத்துக்கு பதில் தர தேவன் சித்தமாக இருக்கிறார். எதை நீ பேசியிருந்திருக்கணும்? தேவனை பேசியிருக்கணும். தேவனை பேசினா அதுக்கு பேர் கிருபை. ஜெபத்தை பற்றிய பேசினா அதுக்கு பேர் பிரமாணம். நீ என்ன செய்ய வேண்டும், உன் பாட்டு என்னன்னு பேசினாலும் இது பிரமாணம். ஆனா உன் பாட்டுலாம் பெரிய விஷயம் இல்லடா, அவர் பாட்டு தான்டா அப்படின்னு பேசினா அது பேர் தான் கிருபை. தேவனுடைய இரக்கம், தேவனுடைய நீதி, தேவனுடைய தயவு, தேவனுடைய வந்து கருணை, தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை, மனதுருக்கம், இவங்களை பேசும்போது எந்த மனுஷனுக்கு ஜெபத்துக்கு வரும்போது பதில் தருவாரான்ற கேள்வி எப்படி வரும்? கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் தேவன் பதில் அளிக்கிறார் அப்படின்னு பிரசங்கத்தை கேட்டவனுக்கு காக்கான்னு சொல்றதுக்கு பதில் தர்றாருன்னா எனக்கு எப்படி சார் தராம இருப்பாரு? அதை விட சிறப்பாக தானே சார் நான் கேட்குறேன் என்கிற மனநிலை அவனுக்குள் கடந்து வருகிறது. ஏற்கனவே ஒரு சொன்னேன், ஜெபம் வேற கூப்பிடுறது வேற நான் சொல்லியிருக்கிறேன். நான் அதாவது ஒரு விண்ணப்பம் ஃபுல்லாக வந்து அவரை உங்கள் பிரச்சனை நேரங்களில் கூப்பிடுறது தான், அதுக்கு ஒரு பெரிய விஷயமே பண்ண வேண்டியதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கு நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், நீதிமான் என்பவன் யார் என்றால் காட்ஸ் சீடு. அப்போ பைபிள் நீங்கள் சீடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் உங்கள் ப்ரேயர் பவர்ஃபுல் ப்ரேயர்னு சொல்லுது. காட் சீடு இல்லாதவன் ஜெபிக்கும் போதே பதில் வரும்போது நீங்களும் அவரோட சீடு. நீதிமான்னா சீடு நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கட்டாயம் இருக்கிறது. நான் ஒரு நீதிமான். அவர்கள் வாழ்ந்த காலத்துக்குள்ளே நோவா தேவனுடைய வித்தாக இருந்தான். பூமியில் இருக்கும் வித்தையெல்லாம் உயிரோடு காக்கும்படிக்கு தேவன் ஒரு பேழையை செய்தார். நோவா தேவனுடைய வித்தாக இருந்தான். இப்போ நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினால் தேவனுடைய வித்தாக இருக்கிறோம். ஆகவே நான் ஒரு நீதிமானாக இருக்கிறபடினால் அவரோட பிள்ளை கேட்கறது அவருக்கு எப்பவுமே பவர்ஃபுல்லானது தான். சார் உங்க ஜெபம் பவர்ஃபுல்லானது இல்லை சார், நீங்க பவர்ஃபுல்லான ஆளு, நீங்க முக்கியமான ஆளு, நீங்கள் நானும் முக்கியமான ஆட்கள். ஆகையால் நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் மிகுந்த வல்லமை உள்ளதாகவே இருக்கிறது. அதை தாண்டி இந்த உலகத்தின் எந்த சக்தியும் வேலை செய்ய முடியாது. நம்ம ஜெபம் வல்லமையானது அப்படின்னு பேசணும்னா என்ன அர்த்தம்னா, நீங்க வல்லமையான, நீங்க முக்கியமானவங்க அதுக்கு அர்த்தமே. புரியுதா உங்களுக்கு? நீதிமான் செய்கிற ஜெபம் பவர்ஃபுல்லானது, ஜெபம் பவர்ஃபுல்லானது இல்லை. நீதிமான் நீ வாயை திறந்து கேட்டுட்டீனா உனக்காண்டி ஒரு உலகத்தையே சிருஷ்டிக்கிற தேவன் உனக்காயிருக்கிறார். உலகத்தை சிருஷ்டிக்கிற தேவன் உனக்காயிருக்கிறார். இதைத்தாங்க வந்து கிரேஸ்ல இல்லாதவங்க கூட பேசி பதில் வாங்கிட்டு போயிடுறான்.
அவர் என்ன நேசிக்கிறாரு. சிலுவனா என்னன்னு தெரியாது, ஆனால் அதை பதில் வாங்கிடுவாங்க. உன் ஜபங்கள்லாம் நிலுவையில் இருக்கு. என் அன்புக்குரியவர்களே, யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் ஹார்ட். யா, அவருடைய இருதயம் எப்பேற்பட்டது, நான் யாரு, நான் எவ்வளவு முக்கியமானவன். ஒரு 2 நாள் உபவாசம் போட்டு அழுதுட்டு தேவனை ரொம்ப நேசிக்கிறார் ஒரு மனிதன் பேச முடியும் என்றால், நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், உண்மைதான் அவன் நேசிக்கிறார் என்றால் தன் சொந்த குமாரனின் இரத்தத்தினாலே கரையத்தை கொடுத்து மீட்டு கொண்ட என்னை எவ்வளவாய் அவர் பார்க்கிறார். நீங்களாம் ஒரு ஜோம் பண்ண, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான்லாம் தியாகம்னு எதுவுமே உங்கள்கிட்டலாம் சொல்ல முடியாது. ஒருவேளை சொன்னேன்னா என் பார்வைக்கு அது பெருசாக இருக்கு ஆண்டவரே. 2000 வருஷத்தை அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்க்குற ஆண்டவரே நீங்கள். நாங்கள்லாம் உங்கள் பார்வைக்கு ஒன்றுமே கிடையாது சார். என்ன 4 பேர் அடித்தான், 4 பேர் பிளேடை போட்டான் முதுகில், இல்லை 2 பேர் என்னை அவமானம் பேசினோன்னா ஓன்னு அழுது நான் பெரிய முக்கியமான ஆள் ஆண்டவரே. ஒருவேளை அது எனக்கு பெருசாக தெரியலாம், ஆனால் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளெல்லாம் பார்த்துருக்குறீங்க, எவ்வளோ பெரிய ஆளெல்லாம். கையை தட்டுங்களேன் சார். ஒருவேளை உங்கள் அழுகை, உங்கள் கண்ணீர், உங்கள் தியாகத்தை பார்த்து உங்களை நேசித்து பூமியிலே உன்னை தாண்டா நேசிக்கிறேன் அப்படிலாம் அவர் சொல்லியிருந்தாலும், அது உண்மையாக இருந்தாலும், ஒரு நாள் அத்தனை பரிசுத்தவான்களையும் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு வெக்கம் வரும். இதை வச்சுக்கிட்டாடா இந்த ஆட்டம் ஆடுனேன் நான். இங்கே பாரு எவ்வளோ பெரிய ஆள்லாம் நின்றுக்கிட்டு இருக்கிறான்டா. தன் வாழ்க்கையில் மனைவியை இழந்து, பிள்ளையை இழந்து, தன் வாழ்க்கையில் குடும்பத்தை இழந்து, ஆனாலும் கடைசி வரை ஊழியம் செய்தவர் எவ்வளோ பெரிய ஆள் நிற்கிறாங்க. இவங்களுக்கு முன்னாடி என்கிட்ட பேசினார்னா கட்டாயம் எனக்காகத்தான் பேசியிருக்காரு போல. சிறுவிளைத்தனம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. நான் ஒரு ஜோம் பண்ணேன், ஆண்டவரே நான் அப்படிலாம் பேச முடியாது, நான் பேசுகிறேன்னு என்னோட முட்டாள் யாரும் இல்லை, நான் பொய்யா என்னால் நடிக்க முடியாது. ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கு முக்கியமான சம்பவங்கள் இருந்தது உண்டு, என் வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டது உண்டு. மற்றவர்கள் கூட நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்லியிருக்கலாம். நான் உங்களுக்காண்டி ஓடி உழைச்சிருந்து பசியில் இருந்திருக்கிறேன், தாகத்தில் இருந்திருக்கிறேன். என்னை பற்றி பேச ஆரம்பித்தப்பவே தம்பி எங்கெல்லாம் அலைஞ்சிருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், உங்கள் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்த ஆளெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவங்களெல்லாம் கடைசி வரிசையில் இருப்பதற்கு கூட நான் லாயக்கற்றவர் என்பது எனக்கு தெரியும் ஆண்டவரே. இதை தாண்டி நீங்க என்ன நேசிக்கிறீங்கன்னா அதுக்கு பேர் தான் love has no reason. Love has no reason. If it has reason, that is not love. தேவன் உன்னை என்ன நேசிக்கிறார்னா ஏதோ அடிபட்டோம் நொந்தோம்லாம் கிடையாது. அடிபட்டு எவன் அடிபட்டாலும் அவர் நேசிப்பார். இருதயம் நொறுங்குண்டவனுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார், அதுல மாற்றமே கிடையாது. ஆனா that is not the reason of God's love. நான் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது என்ன நேசிச்சாராம். என்ன சார் உங்க பிள்ளைய நீங்க எதுக்கு சார் நேசிக்கிறீங்க சொல்லுங்க. ஐயோ எனக்கு பாடுகள் பட்டாய மகடே அப்படியா? அவன் ஒண்ணுமே பண்ணல, அவன் பாட்டுக்கு பால குடிச்சிட்டு கும்முன்னு தூக்கத்தை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா எங்கேயோ இருந்து ஒண்ணு வருது பாருங்க, அதுக்கு பேர் நான் லவ். ஆனா நம்ம இரக்கத்தை லவ்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். You are confusing anyhow. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவரே அந்த மகாபிரிய ஒரு ரத்தத்தின் கரையத்தில் நீங்க தெரிந்து கொண்டீங்க, நான் முடிக்கிறேன், தெரிந்து கொண்டீங்க. அப்ப நான் எவ்வளவு வேல்யூவானவனா இருக்க முடியும்? அப்படி நான் வேல்யூவானவனா இருக்கும்போது என் ஜெபத்துக்கு நீங்க எப்படி பதில் கொடுக்காம இருக்க முடியும்? எப்படி தருவார் என்று நீங்கள் கேள்வி கேட்கிறீர்கள். தராதிருப்பது எப்படி என்று பவுல் கேட்கிறான். பாருங்க, தன்னுடைய செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் எப்படி வச்சிருக்கான் பாருங்க. தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவரையே தந்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி 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 எப்படியா தராம இருப்பாரு? நீ கேட்ட கேள்விக்கு எப்படி அவர் பதில் தராம இருப்பாரு? ஒரு முறை ஜெபித்தாலே போதும். நான் சொல்றேன், 2வது முறை ஜெபமே தேவையில்லைன்றேன். ஒருவேளை ஜெபிக்க விரும்பியா ஜெபிச்சுக்க, உன் மனநிலைக்கு நீ ஜெபிச்சுக்க. ஆனா ஒன்று தெரிஞ்சுக்க, உன் முதல் ஜெபத்திலே பதில் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உன் மனது சமாதானமாவதற்காக 100 முறை கூட ஜெபிச்சுக்க, அதை கூட ஒரு தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஜெபிச்சுக்க. ஒன்று தெரிந்து கொள், நீ நீதிமான் செய்கிற வேண்டுதல், கருத்தான வேண்டுதல், ஊக்கமான வேண்டுதல், புரிந்து கொள்ளுதலோடு செய்கிற அந்த வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கிறது. ஊக்கமான வேண்டுதல் என்பதற்கு இங்கே நான் கொடுக்கிற அர்த்தம் தேவனை புரிந்து கொண்டு ஜெபிக்கிற ஜெபம் என்று நான் சொல்லுகிறேன். கருத்தாய் புரிந்து கொண்டு ஜெபிக்கிற ஜெபம். கர்த்தர் என்ன நேசிக்கிறாரியா? ஒரு நாள் என்ன தெருவில் விட மாட்டாரியா? ஆமென், ஆமென்.